தேவஜனமே நாம் எல்லாம் எழுந்து நாம் தேசவை மக்கள் எல்லாமே இருக்கிற நாம் எழுந்து நின்று நாம் தெய்வத்தை உயர்த்துவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியான தெய்வத்திற்கும் துதிகன மகிமை உண்டாயிருப்பதாக. எல்லாவற்றையும் உண்டாக்கின ஏலோகியம் கருடைய ஆசீர்வாதம் நம்மை உயர்த்துவதாக. 5 மாதம் நம்மை காத்த தேவன் இந்த 6வது மாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் இந்த பார்க்கிற எல்லா மக்களும் பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் ரட்சிப்பை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை. எல்லா பிள்ளைகளாகினால் கர்மலை வானத்தில் நேராக உயர்த்தி தெய்வனுடைய நாமம் மையப்பட, கர்த்தாதி கர்த்தருடைய நாமம் மையப்பட, தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க, தெய்வம் நம்மை உயர்த்த, தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் காரணம் நம்மை வழிநடத்த தெய்வ ஜனமே நாம் துதிப்போம். உலகம் முழுவதும் எல்லா மக்களும் இந்த கொரோனா வைரஸாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற சமயம் கடவுளாகிய தெய்வம் நமக்கு நல்ல ஒரு அருள் செய்து கிருபை செய்து நம்மை உயர்த்தி இந்த பிரச்சனையை நம்மை காப்பாற்றி பூரண ஆசீர்வாதத்தை நமக்கு தர வேண்டும். இதில் நம்பிக்கையோடு இருக்கிற ஹல்லேலூயா. கடவுளாகிய தெய்வம் நம்மை வழி நடத்தி பெரிய ஆசீர்வாதமான காரியத்தை செய்யும். ஒரு சூழ்நிலையெல்லாம் மாற்ற தேவனுக்கு அவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கு லேசான காரியம். சாமி மக்கள் எல்லாம் சொல்லுங்க, உமக்கு லேசான காரியமான இந்த சூழ்நிலை மாற்றி போடுவது உமக்கு லேசான காரியமான, இந்த பிரச்சனைகளை தூக்கி போடுவது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, உமாலை எல்லாம் செய்ய முடியும். உமாலை முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, எங்களை நீர் 6வது மாதத்தில் அழைத்து வந்ததற்காக சொல்லுங்க. இந்த 6வது மாதத்தில் ஒரு கிருபை தயவு ஆண்டவரே எங்களுக்கு இருப்பதற்காக உனக்கு கோடாகோடி நன்றி, கோடாகோடி அல்லேலூயா, கோடாகோடி ஓசன்னா. தேவன் நம்ம இடத்துல ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார். கடவுள் நிச்சயமாகவே நமக்கு மாற்றி தருவார். நிச்சயமாக தேவன் தாமே அவருடைய கிருபையினாலே பூட்டப்பட்ட சபைகள் எல்லாம் திறக்கப்பட கடவுள் நமக்கு அருள் செய்வார். சபை மக்கள் நாம் எல்லாம் கொஞ்ச காலம் தான் நாம் ஓடி வந்து நாம் சபையில தேவனை ஆராதிக்க கடவுள் நமக்கு அருள் செய்ய முடியும். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. தேவன் நல்லவர். கடவுள் உயர்த்தி நாம் தெய்வத்தை ஆராதிப்போம். கடவுள் நிச்சயமாக இந்த 6வது மாசத்தை நமக்கு கிருபை தயவை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவரால் முடியும். அவரால் எல்லாம் செய்யக்கூடாது. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. உங்களை துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம். நன்றி ராஜா, உங்களை புகழுகிறோம், அப்படி நாமத்தை போற்றுகிறோம். எல்லா கடவுளையும் தேவனுடைய நாமத்தை ஆவியானவர் வந்து நம்மை வழி நடத்தும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சொல்லுங்க. இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்த ஆராதனை கண்டிப்பாக நமக்கு சிறப்பாக தேவன் அமைத்து தர நாம் ஜெபம் செய்வோம். இதற்காக நம்ம திரு ஆசையா நம்ம ஜெபத்தை நடத்துவோம். எல்லா துதி கன மகிமை மேன்மை உயர்வு ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவஜனமே நாம் உட்கார்ந்து இந்த 6வது மாதத்துல நாம் பிரவேசிக்க கடவுளுக்கு சிந்திக்க கரவைத்துறையில் சொன்னமே ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சியோட கடவுளுக்கு இது லேசான காரியம். அவர் பார்த்து சொன்னீங்க இது உமக்கு லேசான காரியம். எல்லா சூழ்நிலை மாற்ற தேவனுக்கு என்ன காரியங்க லேசான. தேவஜனமே நான் பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் மக்கள் பலவிதமான சூழ்நிலையில் அவர்கள் அகப்பட்ட போது கூட அவர்கள் எப்படி எல்லாவற்றையும் ஜெயித்து வந்தார்கள். இஸ்ரவேல் மக்களை மாதிரி ரொம்ப துன்பப்பட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இனி வரைக்கும் அவருக்கு சமாதானமே இல்லை. பல விதமா எத்தனையோ முறை அந்த தேசத்தை அடிச்சாங்க. சின்ன தேசம் தான், பல முறை அடிச்சாங்க, பல முறை எல்லாம் செஞ்சாங்க. ஆனாலும் அவர்கள் இது நாள் வரைக்கும் கடவுள் ஆசீர்வதிப்பதற்கு காரணங்கள்ல அவங்க எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்பிக்கையோடு இருப்பார்கள். நாம கூட தேவனையே நம்ம பாடலை பாடும். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருவார், இன்றைக்கு தருவார். எதுவுமே நம்ம பாடுவோம். நாம் நம்பிக்கையுடைய சிறைகளை கருத்தட்டி நாம் இருக்கிற இடத்துல ஆழ்நிலை பார்க்கிற மக்கள் கடவுள் உயர்த்தி பாடும். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீக்கப்பட்ட ஒரு ஸ்தானத்திற்கு மறுபடி உன்னை அழைக்கின்றார். நீக்கப்பட்ட ஒரு ஸ்தானத்திற்கு மறுபடி உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலில் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலில் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஒடுக்கினது குடிய செய்வார். ஒடுக்கினரை குனிய செய்வார், பரியாசம் செய்வோரை பணிய செய்வார். உன்னை ஒடுக்கினரை குனிய செய்வார், பரியாசம் செய்வோரை பணிய செய்வார். சத்துருவின் வாசகத்தை மேற்கொள்ளும் கிருபை உனக்கு தந்தார். சத்துருவின் வாசகத்தை மேற்கொள்ளும் கிருபை உனக்கு தந்தார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். தேசத்தில் இருக்கிற கொடுமைகளை மாற்றுவார். எல்லா சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். தேசத்திலே அழிவையும் இல்லை கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவையும் இல்லை கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவையும் இல்லை கேட்பதில்லை. ரட்சிப்பை கொடுக்க
நம்மை சிறையிருப்பை கடவுள் நம்மை மாற்றுவார். நம்ம சிறையிருப்பெல்லாம் கடவுளால் மாற்றுவது அவருக்கு லேசான காரணம். சொல்லுங்க, நாம் எல்லாம் எழுந்திருந்து தேவ பிள்ளைகளே, நாம் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை போற்றி அவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்கிறார். நிச்சயமாகவே அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் சொல்ல மாட்டேங்க. தேவன் நல்லவர். கரந்தட்டி நாம் தேவனை நாம் ஆராதிப்போம். கரந்தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்தோம். கரந்தட்டி தேவனுடைய நாமத்தை போற்றி நாம் பாடுறோம். Oh
அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவே. அதிசயம் சொல்லுதே இன்னும் அற்புதம் செய்திடுவே. உனக்கு பாடவர் அவரை போற்றுகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். ஏலோரின் கடவுள் நம்மோடு இருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஒரே நிமிஷத்துல எல்லாவற்றையுமாய் மாற்றி போடுங்க. சர்வ வல்லவல்ல தேவனாக இருக்கிறார். அவரை பார்வைக்கு இந்த சூழ்நிலை எல்லாம் லேசானவர். இம்மட்டும் நம்மை நடக்கிற கடவுள் இனியும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். கண்ணை உயர்த்தி நம்மை அழைத்த தேவன் என்றைக்கு கைவிடவே மாட்டேன். திரும்ப நம்புறீங்க. நாளில் பார்க்குற எல்லா மக்களும் என்னை அழைத்த கடவுள் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். என்னை அழைத்த தெய்வம் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எல்லா கரம் ஏற்றி பாருங்க. என்னை அழைத்தவர்
அவருடைய நாமத்தை உயர்த்தி. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. சத்தமா உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே. அவர் கிருபை நமக்கு என்னைக்குமே இருக்கும். அவர் நீங்க சொல்றார், எனக்குள்ள இருக்கிற முள்ளை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். என் கிருபை உனக்கு போகும். ஒரு பலவீனத்தில் ஏன் பலன் பூர்ணமாக கிருபை என்பது ஒரு பலன். அவருடைய பலன் இருக்கு. அவர் நம்மை அதிசயமாய் நம்ம நடத்துவார். அற்புத கரத்தில் நம்ம உயர்த்துவார். நீங்க டெய்லிக்கு எனக்கு ஒரு கிருபை வேண்டாம். கிருபை இல்லாம உணவே செய்ய நீ தனிமையில் அழுத போது யாரும் இல்லைதான். அந்த தேற்றில உனக்குள் இருக்கிறேன் வேறொரு தேற்றாளமான பரிசுத்த ஆவியானவர் தேற்றி அவர் முடிவில் பறிந்த உன்னை நடத்துவார். கண்மலை மேல் இருக்குவார். நீ காண்கின்ற மாயமான பிரச்சனைகளை அவர் மாற்றுவது அவருக்கு லேசான அவருடைய சபைக்கு கர்த்தர் ஏற்கனவே வாக்கு தத்துவப்படுத்தி கர்த்தருடைய நாமம் வளர்த்தத்துடன் நீ அந்த நாமத்திற்குள் ஓடி நோய் நொடி நாமம் சுகமாக கரந்தட்டி தேவாலயத்தை மகிமைப்படுத்தியெல்லாம் கரந்தட்டி தெய்வத்தை உயர்த்தினார். அவருடைய நாமத்தை போச்சு. சபை மக்கள் ஆகிய நாம் எல்லாம் இருக்கிற இடத்துல நாம் உட்கார்ந்து தெய்வம் நல்லவர். சபை மக்கள் ஆகிய நீங்கள் இந்த 6ஆவது மாதத்துல கடவுள்களை கொண்டு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கரவயத்துறை சொல்லணும். எல்லாம் சூழ்நிலை எப்படின்னா மாறலாம். வழிபாட்டு ஸ்தலங்கள் 8ஆம் தேதி தொடங்குறதா சொன்னாங்க. திடீர்னு அதை அப்படியே போஸ்ட்பான் பண்ணாங்க. ஆனாலும் நீங்கள் ஜெபிங்கள். கடவுள் இதை மாற்றுவதற்கு லேசான காரணம் போயிடும். நம்ம ஜெபம் பண்ணாதான் இதெல்லாம் மாறும் அப்படி என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும் போதுதான் தேவன் இந்த பிரச்சனை மாற்ற அவரால் மாற்றம் தான் முடியும். ஜனங்கள் போயிடும். எல்லாத்தையும் திறந்த இந்த அரசாங்கம் ஆலயத்தை திறந்து நாம் ஜெபிக்கும் போதுதான் கடவுள் நிச்சயமாகவே இந்த என்ன சொன்ன இந்த கொரோனா வைரஸ் இந்த மக்களுடைய 10 பேருக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் போயும். 2 பேருக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் போயும். ஒன்று சத்தமா எல்லாம் போயும். ஆன்லைன்ல பார்க்குற சபை மக்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக தேவன் அவர் இதை மாற்றுவது அவருக்கு என்ன காரணம்? லேசான காரணம். ஒன்று மேல ஒன்று வந்துட்டே இருக்குது. பிரச்சனை மேல பிரச்சனை வெட்டுக்கிளி வந்துக்குதுன்னு நான் நினைப்பேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா பல தேசங்களை காக்கா கூட்டமாக வந்து பிரச்சனை பண்ணும். அமெரிக்க தேசத்துல ஒரு விதமான பொலிவு மாதிரி ஒன்று வந்து மக்களை எல்லா பக்கத்திலும் பல பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் தம்முடைய மக்களை விசேஷமாய் நம்ம எல்லாரையும் கடவுள் விசேஷமாய் பாதுகாத்து வருகிறார். சத்தமான சொல்லுங்க. அப்படி பாதுகாப்பு நமக்கு விசேஷமானமாய் தேவன் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிறார். சபை மக்களுக்கு மீண்டுமாய் சொல்லுகிற வார்த்தை தேவஜனமாகிய நீங்கள் ஜெபிங்கள். ஜெபமே இனத்தை கொண்டு வர ஜெயத்தை. ஒருவேளை நம்ம நிமித்தமாக கூட கடவுள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன படி ஏற்பாடு புத்தகத்தில் எல்லாமே இஸ்ரவேல் மக்கள் தன்னைத்தானே தாழ்த்தாதனாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கடந்து தந்தார். நம்ம என்ன சொன்னா பொல்லாங்கின் வழியை விட்டு விளங்காதனாலதான் இப்படி பிரச்சனைகளை கடவுள் செய்தார். ஆனாலும் நாம் நம்முடைய ஜபத்துக்கு முன்பதாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் எல்லாம் அகற்றி விடுவோம். இந்த லாக்டவுன் முடிஞ்சு நம்ம வரும்போது ஒரு புதிய மனுஷனா புதிய மனுஷியா கத்த நம்ம கொண்டு வர. நீங்க மாத்திரம் நானும் கடவுளை ஜோமாடி கொண்டே கடவுளே நீங்க தாங்க தெய்வம் புதிய வெளிப்பாடு தாங்க, புதிய மாற்றத்தை தாங்க, எனக்குள்ள ஒரு புதிய அபிஷேகத்தை தாங்க. பழைய நிர்மலா இருக்கக்கூடாது, ஒரு புதிய நிர்மலா வரணும். பழைய பாஸ்டா இல்ல, புதிய பாஸ்டா வரணும், புதிய அபிஷேகத்தோட வரணும் அப்படின்னு சொல்லி நானும் என் தனிப்பட்ட முறையில ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கும்படிக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு இந்த ஜூன் மாதம் 6ஆவது மாதத்துல நாம்
தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். சபை மக்கள் எல்லாம் தேவனுடைய வாக்கை நம்புவோம். தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நாம் நம்புவோம். நிச்சயமாக தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் பிரச்சனையான நேரத்தில் தன்னுடைய மக்களை தேர்ச்சிக்கிற வல்லமை தான் பேசுவார். சூழ்நிலைக்கு ஏற்ப பேசுகிற கடவுள் நமக்கு தெய்வமாக இருப்பதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைவோம். கண்டிப்பாகவே இந்த ஜூன் மாதம் கடவுள் நம்மோடு பேசுகிற வாக்குத்தத்தமான வசனம் என்னவென்றால் நான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தலைப்பு என்ன சொன்னா, தேவன் தேர்ச்சிக்கிறவர். சொல்லுங்க, தேவன் தேர்ச்சிக்கிறவர். சத்தமா சொல்லுங்க, தேவன் தேர்ச்சிக்கிறவர். சுருக்கமாக தான் பார்க்க போறோம். பெரிய லாங் மெசேஜ் எல்லாம் இல்லை, சின்ன மெசேஜ் தான். தேவன் தேர்ச்சிக்கிறவர். கர்த்தர் சத்தமா சொல்லுங்க. யாரை தேர்ச்சுவார்? உபத்திரப்படுகிற மக்கள், கண்ணீர் விடுகிற மக்கள், கஷ்டப்படுகிற மக்களை தான் கடவுள் தேர்ச்சிக்கிறார். ஒருவேளை என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, உனக்கு ஒரு தேற்றாதவராகிய பரிசுத்த ஆவியான உன்னோடு இருக்கிறார். 6வது மாசத்துல அவர் நம்மை தேற்றுவார். தலைப்பு என்ன சொன்னா, தேவன் தேர்ச்சிக்கிறவர். சத்தமா சொல்லுங்க, தேவன் சத்தவல்லே, தேவன் நம்மை தேர்ச்சிக்கிறார். இயேசு இருக்கும் போது அவர் தேற்றாளவாளனாக இருந்தார். அவர் போயிட்டு இருக்கு, வேறு ஒரு தேற்றாளவாளனை உனக்கு அனுப்புவார்னு சொன்னார். அவர் தான் யாருன்னா பரிசுத்த ஆவியார். அப்ப இந்த 6வது மாசம் 6 என்பது மனுஷனுடைய பரிபூர்ண நம்பர். 6 என்ற நம்பர் மனுஷனுடைய பரிபூர்ண நம்பர். இந்த மனுஷனுடைய பரிபூர்ண நம்பர்ல கடவுள் தாமே நம்மை தேர்ச்சிக்கிற கடவுளாக இருக்கிறார். ஒருவேளை நான் சொல்றேன், உன்னை தேர்ச்சிக்கிற யெகோவா தேவன் நம்மோடு இருக்கிறார். இதுக்கு வேத ஆதாரமாக என்னவென்று சொன்னால், நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம். நாகும் பழைய ஏற்பாடுல நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம். நாகும் மீகாவுக்கு அடுத்த பக்கத்துல நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை சின்ன தீர்க்கதரிசி என்று சொல்லுவாங்க. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 1வது அதிகாரம் நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 1வது அதிகாரம். எல்லா சபை மக்கள் 1வது அதிகாரம் பழைய ஏற்பாடு ஒரு சின்ன புஸ்தகம். 3 அதிகாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன புத்தகன்றதுனால நம்ம இந்த தேடுறது கொஞ்சம் கடினமான காரியம் தான். ஆனாலும் தேடி கண்டுபிடிக்கிறவங்க பாக்கியவான். ஏன்னா தேடுகிறவர்கள் என்ன அடைவார்கள்? ஒன்னும் கூட கண்டுபிடிக்கலையா நினைக்கிறேன். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அதனால தேவன் தேர்ச்சிக்கிறவர். 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். இதுதான் நம்ம வாயிலிருந்து வரமாட்டேங்குது. கர்த்தர் நல்லவர். எப்பன்னா, பாக்கெட் நிறைய காசு இருக்கும்போது கர்த்தர், காசு இல்லாத போது கர்த்தர். நான் சொல்ல விரும்பல, நல்ல சொல்லுங்க, கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். இப்ப கூட சொல்லணும் பிரதர், பாஸ்டர் இப்ப கூட சொல்லுது, ஊரெல்லாம் கொரோனா ஆகுது, எல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறாங்க, எனக்கு வேலை கூட இல்லாத இருக்குது, நான் வேலைக்கு கூட ஒன்றும் போவா இருக்கிறேன், வேலைக்கு கூட என்ன கூப்பிடல, இந்த சமயத்துல சொல்றீங்களா? கர்த்தர். சத்தமா சொல்ல, கர்த்தர். சபை மக்களாக உங்களை பார்த்து கேட்கிறேன், 50-60 நாளுக்கு மேல ஆச்சு இந்த லாக்டவுன் பண்ணி. எத்தனை பேருடைய வாயில இந்த சூழ்நிலை கர்த்தர் நல்லவர்னு எத்தனை பேர் சொன்னீங்க? பாட்டு கேட்டு பாடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையில சொல்லு, நீ கர்த்தர் நல்லவர் சொன்னீங்க. அது சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தர் என்னவா இருக்கிறார்? நமக்கு நல்லவர், நமக்கு தீமை செய்ய மாட்டார். இந்த சூழ்நிலை கூட கர்த்தர் யார் தான்? நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த வசனத்தை 3ஆ பிரிக்க போறோம். 1 கர்த்தர் நல்லவர். 1 சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். 2வது இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. பாருங்க, கர்த்தர் நல்லவர். எந்த நாளிலே? இக்கட்டு நாளிலும் யார் தான்? கர்த்தர் நல்லவர். சொல்ல, இக்கட்டு நாளிலும் கர்த்தர், சோதனையின் நாளிலும் கர்த்தர் நல்லவர், உபத்திரத்தின் நாளிலும் கர்த்தர், போராட்டத்தினாலும் கர்த்தர். நம்ம என்ன சொல்றோம்? இக்கட்டின் நாளில கர்த்தர் ஏங்க என்னை இப்படி சோதிக்கிறார் தெரியல. ஆண்டவருக்கு என்ன இல்லையோ? ஆண்டவருக்கு என்ன இல்லையோ? கண் இல்லையோ? நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், அவருக்கு என்ன இல்லையோ? காது இல்லையோ? அவருக்கு மனம் இறங்க மாட்டாரா? கர்த்தர் எனக்கு மனம் இறங்க மாட்டாரா? கர்த்தர் எனக்கு இந்த கஷ்டத்தை பார்க்க மாட்டாரா? கஷ்டம் என்ன, இந்த கஷ்டத்துல என்னை விடுவிக்க மாட்டாரா? தேவனை நான் சொல்றேன், வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் நல்லவர். எப்பனா இக்கட்டின் நாளிலே அரணான கோட்டை. 3வது நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எப்போ நம்புறவங்கள? 3வது தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மையில யாருங்க? அவரை மட்டும். எப்போ?
சத்தம் வர மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது. இதுக்குதான் நான் ஆன்லைன்ல பாக்குது சோதனா. சொல்லுங்க மீண்டுமா. கடவுள் எப்போ நல்லவர்? கர்த்தர் நல்லவர். எப்பங்க? இக்கட்டினாலே அவர் என்னவா இருக்கிறார்? நல்லவரா இருக்கிறார். இக்கட்டு காலம். இப்ப நாம இருக்கிற காலம் என்னன்னா இக்கட்டு காலம். எல்லாமே பலவிதமான சோதனை. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட இக்கட்டின் காலத்துல கூட கர்த்தர் நல்லவர். ஏன் நல்லவர்னா, இந்த இக்கட்டு காலத்துல நமக்கு அரணான கோட்டையா இருக்க போறான். சொல்லுங்க, கோட்டை என்றால் என்ன? பாதுகாப்பு. நான் சொல்றேன், வாதை உன் கூடாரத்தை அணுகா. இந்த வருஷத்துல நம்ம படிச்சுக்கிறோம். இப்பதான் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்க போறதை நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம சொல்லுங்க. ஏன் நல்லவர் சொல்றேன்னா, ஏன் நல்லவர்னா, இக்கட்டுகள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்படி வரும்போது கூட அவர் நமக்கு என்னவா இருக்க போறாருன்னா அரணான கோட்டையா இருக்க போறாரு. சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க, கரமையத்தி உள்ள சொல்லுங்க. எல்லாம் ஒரு 3 முறை சொல்லுங்க. இந்த காலத்துல கூட கர்த்தர் எனக்கு அரணான கோட்டையா இருப்பார். என் குடும்பத்துக்கு அரணான கோட்டையா இருப்பார். என் வாழ்க்கைக்கு அரணான கோட்டையா இருப்பார். என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அரணான கோட்டையா இருப்பார். இந்த இக்கட்டுல நீ அவரை மட்டும்தான் நம்புறீங்கன்றத அவர் என்ன வைத்திருக்கிறார்? அறிந்து வைத்திருக்கிறார். அது சொல்ல மாட்டீங்களா? இந்த வசந்த படிக்கும்போது எது கொஞ்சம் மனசாட்சி குத்திச்சு. ஏன் அப்படின்னா, இந்த லாக்டவுன் காலத்துல கடவுளை சில நேரத்தில் நம்பாம ஒன்றும் கூகுள் பேலேருந்து காசு வரலையே இப்படிதான் நினைச்சிருந்தோம். கொஞ்சம் எல்லாம் மச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. யாருன்னா ஏதாவது எல்லாருக்கும் அசிமெண்டெல்லாம் கொடுக்குறாங்க, நமக்கு யாரும் கொடுக்கறதுக்கு இல்லையே. சோத்திரம். காய்கறி எல்லாம் கொடுக்குறாங்க, நமக்கு யாருன்னா கொடுப்பாங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய சூழ்நிலை பாருங்க. சில நேரத்துல கர்த்தரை நம்பாம மனுஷனை மட்டும் நம்ம நம்புறோம். ஆனா கர்த்தர் எதை அறிந்திருக்கிறார்? நல்ல நம்ம தெய்வத்தை போல நம்மை புரிந்து கொள்ளுகிற கடவுள் உலகத்தை யார் அறிஞ்சு வச்சுக்கிற? எல்லாரையும் அறிஞ்சு வச்சிருக்கிற. இக்கட்டு காலத்துல தெய்வத்தை மாத்திரம் நம்புற ஜனங்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், இந்த இக்கட்டான இந்த காலத்துல ஒரு வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, அவரை மாத்திரம் நம்புகிற ஒரு குணம் நமக்கு. அவர் நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர். இக்கட்டினாலே அவர் என்ன இருக்கு? அரணான கோட்டை. அதனால நான் சொல்றேன், இந்த லாக்டவுன்ல கடவுள் நமக்கு அரணான என்ன இருக்கிறாருங்க? கோட்டையா இருக்க போறார். தம்மை நம்புகிறவர்கள் அவர் என்ன படிக்கிறாருங்க? அறிந்திருக்கிறார். பாத்தீங்கன்னா, நாகும் தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம பாத்தீங்கன்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த நாகும் தீர்க்கதரிசன புத்தகத்துல கடவுள் இந்த நாகும் கிட்ட என்ன பண்றாருன்னா, இந்த தீர்க்கதரிசி கிட்ட கடவுள் பேசும்போது யாரை குறிச்சு தான் பேசுறாருன்னா, நினைவே பட்டணத்தை குறித்து தான் வாரம் வருது. எந்த வாரங்க? நினைவே பட்டணத்துக்கு. இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறார். இந்த பட்டணத்துக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்றதுக்காக கடவுள் யாரை அனுப்பிச்சு வச்சாருன்னா, 150 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் யோனா அனுப்புறாரு. யார் அனுப்புறாங்க? 150 வருஷத்துக்கு அப்புறம் தான் யார் அனுப்புறாருன்னா யோனாவை அனுப்பிச்சு அந்த ஜனத்தை மனம் திரும்ப வைக்கிறார். ஆனால் நாகும் தீர்க்கதரிசி மூலியமாகவே அவர்கள் தவறு செய்யும் போது கர்த்தருடைய பண்பு என்னவென்றால், அவங்க தவறு செய்யும் போது அவங்க மேல இரக்கமா இருக்கிறார் கர்த்தர். அவர் தவறு செய்யும் போது கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா, இரக்கமுள்ள கடவுளாக இருக்கிறார். பாருங்க, முதல் கடவுள் கேட்டு என்னன்னா, முதலாவது கடவுள் இரக்கம், பின்புதான் தண்டனை தர. முதல்ல என்னன்னா, நம்ம தப்பு செய்யும் போது, நம்ம ஏதாவது தேவனுக்கு விரோதமாய் தவறுகள் செய்யும் போது கடவுள் நம்மை முதலாவது தண்டிப்பதில்லை. முதல்ல அவர் எதை காட்டுறாருன்னா, தம்முடைய இரக்கத்தை காட்டுகிறார். சத்தமா நான் சொல்றேன், இந்த மாச கர்த்தர் நம்மை தண்டிக்க போறதில்லை. நம்ம மேல இனத்தை காட்டுவார், இரக்கத்தை காட்டுவார். அதனால நான் சொல்ல பாருங்க, இந்த நினைவே பட்டணமானது பலவிதமான தவறுக்குள்ள இந்த மக்கள் இருக்கிறார். பலவிதமான தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த தவறு செய்கிற மக்களுக்கு கர்த்தர் தண்டனை காட்டல. என்னத்தை காட்டுறாரு? இரக்கத்தை காட்டுறார். ஏன்னா தேவனுடைய என்னன்னா குண அதிசயம் அதுதான். நாம் ஆராதிக்கிற கடவுளுடைய பெரிய அதிசயமான காரியம் என்னன்னா, கடவுள் தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை தருதல். அவர் தப்பு செய்யறவங்களுக்கு இனத்தை காட்டுறாரு. முதல்ல இரக்கத்தை காட்டுறாரு. சொல்லுங்க, சத்தம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்ப அங்க அந்த நினைவு பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு நாகும் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் என்ன உள்ள தேவனா இருக்கிறார்னா, இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார் என்பதை காட்டார். பலவிதமாய் பாருங்க, தப்பு செய்வது பலவிதமான பிரச்சனைகள் அவருக்குள்ள வருது, துன்பங்கள் வருது, கஷ்டங்கள் வருது, போராட்டங்கள், இக்கட்டுகள் வருது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இக்கட்டு நாளில் என்னை தேடும் போது, அதாவது இக்கட்டு என்பது ஆபத்தான காரியம். பாருங்க, பைபிள்ல பாத்தீங்கன்னா
ஆபத்து காலத்தில் யாரை நோக்கி கூடு? கர்த்தரை நோக்கி கூடு. என் நெருக்கத்தில் யாரை நோக்கி கூப்பிட்டேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்ப என்னடா கடவுள் சொல்றாரு, அப்பா நீ இக்கட்டான காலத்துல என்ன நோக்கி கூடுப்பா, நான் என்னவா இருப்பேன்னா உன்னை பாதுகாக்கிற கடவுளாக இருப்பேன். கடவுளை தெரிச்சல் பாருங்க, எத்தனையோ பேருக்கு இக்கட்டுகள் வருது. ஆபிரகாமுக்கு வராத பஞ்சம் எதுவுமே இல்லை. இக்கட்டுனா துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள். எத்தனையோ சூழ்நிலை ஆபிரகாமுக்கு வராதில்லை. ஆபிரகாமுக்கு பஞ்சம் வராதில்லை. ஆபிரகாமுக்கு பிரச்சனை வராதில்லை. பஞ்சம் வருது. ஆபிரகாமுக்கு வருது, ஈசாக்குக்கு வருது, யாக்கோபுக்கு வருது, முற்பிதாக்கள் எவ்வளவு பேருக்கு என்னன்னா தேவஜனமே பலவிதமான இக்கட்டுகள் வருது. ஆனா இக்கட்டின் மத்தியிலும் கூட கர்த்தர் அவளுக்கு என்னவா இருந்தார்னா நல்லவரா இருந்தார். அது சொல்ல மாட்டீங்க. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனையும் ஆபிரகாம் கூட சரிங்க, பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் நம்புவார், அவன் தவறுகளை செய்வான். ஆனா கர்த்தர் அந்த பிரச்சனை முடியும் போது ஆபிரகாமுக்கு கெட்டதா இல்லை, நல்லவரா இருக்கிறார். சொந்த பொண்டாட்டிய தங்கச்சின்னு சொல்றான், சகோதரின்னு சொல்றான். அதன் நிமித்தமா பாரன் அவனை திருமணம் பண்றான்னு நினைக்கிறான். ஆனா வேதம் சொல்லுது பாரன் தப்பே செய்ய, பாரனுக்கு என்ன கொடுத்தாருங்க? வாதை கொடுத்தான்னு சொல்லுது. அது சொல்ல மாட்டீங்க. அப்படி வாதம் கொடுத்து அவனுக்கு திரும்பி அவனுக்கு இவன் ஜோம் பண்ணி அவன் சும்மா அனுப்பல, இவனுக்கு என்ன கொடுத்து அனுப்புறாங்க? வெகுமதிகளை கொடுத்து அனுப்புறான். அது சொல்ல மாட்டீங்க. அப்ப உபத்திர காலத்துல கூட கடவுள், இக்கட்டான நேரத்துல கூட கடவுள் கர்த்தர் என்ன வந்துக்கிறாருங்க? நல்லவராக. அது சொல்ல மாட்டீங்க. யோபுக்கு வந்த இக்கட்டுகள் எவ்வளவா இருக்கு. கர்த்தர் தீமை செய்யல, அதுல என்ன வாழ்ந்திருக்கிறாங்க? நல்லவராக வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா யோபு பலவிதமான பிரச்சனைகளை அவன் கண்ட போது கூட கடவுள் யோபுக்கு கெட்டவராக இல்ல, யோபுக்கு நல்லவராக இல்லை. எப்படி இருக்குது? யோபுடைய தொடக்கம் ஒரு மாதிரி இருந்தா கூட முடிவு பாருங்க, யோபு எதெல்லாம் இருந்தாலும் கர்த்தர் அவனை ரெட்டிப்பாய் கொடுத்தார். அது சொல்ல மாட்டீங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் பைபிள்ல இந்த இஸ்ரவேல் மக்கள் தெய்வனை அதிகமாய் நேசிப்பதற்கு தேவன் அவங்களை ஏன் கைவிடாம இருக்கிறார்னா, எப்ப பாரு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எந்த சூழ்நிலையிலும் அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா கர்த்தர் நல்லவர். சத்தமா சொல்லுவாங்க, கர்த்தர் எப்ப நல்லவர்? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பிரியாணி வரும்போது கர்த்தர் நல்லவர். பிரியாணி இல்லாம ஆணி மட்டும் என்ன வராதுங்க? கர்த்தர் நல்லவர் வராது. நான் சொல்றேன், இந்த மாசத்துல நம்ம சொல்ல போற வார்த்தை என்ன வருதுன்னா, இந்த நாள் முழுவதும், இந்த மாசம் முழுவதும் ஒவ்வொரு நாள் காலையில ஏற்றோன்னு நம்ம சொல்ல வேண்டியது கர்த்தர் நல்லவர். அது சொல்ல வேண்டியது. இக்கட்டினாலே அவர் என்ன இருக்க போற? அழகான கோட்டையா பாருங்க. புது மொழிபெயர்ப்புல சூப்பரா இதை போட்டு, கர்த்தர் நல்லவர், அவர் இக்கட்டான காலங்களில் நாம் செல்லக்கூடிய பாதுகாப்பான இடம், அவர் தன்னை நம்பினவரை கவனிக்கிறார். யாரை கவனிக்கிறார்னா அவர் மட்டும் நம்புற ஜனத்தை அவர் கவனிக்கிறார். உபத்திரம் வந்து எலியா யாரை மட்டும் நம்புறாங்க? கடவுளை மட்டும் தான். தேசமெல்லாம் பஞ்சம் இருக்குது, நல்ல கவனிக்கலாம். எலியா சொல்லவே இல்லை, ஆண்டவரே தேசமெல்லாம் பஞ்சமாக்குது, எனக்கு ஆகாரத்துக்கு நான் எங்க போறது? சொல்லவே இல்லை. நாம் கர்த்தருக்காக வாழும் போது நம் வாழ்க்கைக்கு தேவை அனைத்தையும் கர்த்தர் சந்திப்பார். இது மாதிரி நம்புறீங்க. சொல்லுங்க. மீண்டும் சொல்ற சபை மக்களே, உங்க வாழ்க்கை கர்த்தரோடு ஒப்பிடப்பட்டு நீங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தா உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே தேவன் சந்திப்பார். இது மாதிரி நம்புறீங்க. சொல்லுங்க. அவன் ஜாப் பண்ண வேலை, நீ போறா ஆத்தங்கரையில் இருக்கிறான், அப்போ கூட நீங்க காக இடத்தை கொண்டு வர்றீங்க, அப்பவும் இறைச்சி கொண்டு சாப்பிடா, ஆத்துல இருக்கிற தண்ணி வத்தி போகுது. தேவன் கிட்ட முறையில், ஆண்டவரே தண்ணி எல்லாம் வத்தி போச்சு, நான் அடுத்தது எங்க போனோம்? அடுத்தது அவன் எங்க போன? அவன் ஜெபம் பண்ணவே இல்லை. அவன் அடுத்து எங்க போனோம், எங்கே அவனுக்கு தேவை இருக்குது என்பதை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு வாசல் அடித்தால் இன்னொரு வாசலுக்காக தேடாத, அவரே நமக்காக வாசலை திறந்து வைத்திருப்பார். சத்தமாடி சொல்லுவாங்க. வாசலை திறந்து வை. உன் வீட்டை தேடி யார் வருவாங்க? ராஜாக்கள் வருவார்கள். எத்தனை நம்பிக்கை வைக்கிறீங்க? அப்ப நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர். இக்கட்டினாலே அவர் என்ன அரணான கோட்டை. துன்பமான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல நம்மை பாதுகாக்கிற கடவுள். 3 பேருடைய வாழ்க்கையில இக்கட்டான நேரத்தை கடவுள் எப்படி அவங்களை பாதுகாத்தாருன்றத வேகமா பார்க்கணும். முதல்ல யாருன்னா தாவீது. வாசிக்கிறவங்க தாவீது. சங்கீதம் 32:7 வாசிப்போம். சங்கீதம் 32:7 நம்ம வாசிப்போம் வேகமாக. சங்கீதம் 32:7 வாசிப்போம். அப்ப சத்தமா சொல்லுங்க, நம்ம நீர் எனக்கு என்னவா இருக்கிறேன்? மறைவிடமாய் இருக்கிறேன்.
பாருங்க, அது மைக்கேல் வாசமா நீர் அதுக்குதான் நீர் வாசி. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறேன். நீர் எனக்கு இடைவா இருக்கிறேன் மண். அப்ப கடவுள் நம்மை என்ன கொள்றாரா? மறைத்துக் கொள்றார். எப்ப சொன்னா சொல்ற பாருங்க. அப்புறம் தொடர்ந்து நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறேன். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து. பாருங்க, நீர் என்னை இக்கட்டுக்கு விலக்கி தான் பண்றாருங்க காத்து. அப்புறம் ரட்சணிய பாடலை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தார். என்னங்க செய்கிறார். அவங்க செயலாளர் என்னங்க யோசித்துப்பார், நின்று நிதானித்துப்பார். கடவுள் இக்கட்டு நாளில நமக்கு அதிகமான இக்கட்டு தரல. தாவீதுக்கு வந்த இக்கட்டு மாதிரி துன்பங்கள் மாதிரி யாருக்கு வரும்? மரணத்துக்கு அவருக்கு ஒரு அடி தோல் தான் இருக்குதுன்றார். ஆனா இக்கட்டு வரும்போது கூட எல்லா இக்கட்டுக்கு நீர் என்னை என்ன பண்ணாங்க? விடுவித்து என்ன பண்ண? விலக்கி காக்கிறார். கடவுள் தெரிஞ்ச மாட்டேங்கிறா. அப்ப நம்ம இந்த மாசத்துல கூட அநேகமான இக்கட்டுகள் வந்தா கூட நீர் என்னை இக்கட்டுக்கு என்ன பண்ணி விலக்கி காத்தி நம்பர் தாவீதை காத்த அதே தேவன் நம்மை காக்க போறார். இரண்டாவது பாருங்க, எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 30:7. ஐயோ அந்த நாள் பெரியது. பாருங்க, ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு என்ன காலம்? இக்கட்டு காலம். ஆனாலும் சத்தமா சொல்லுங்க, ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். இப்ப சொல்றாரு ஆனாலும். சத்தமா சொல்லுங்க, ஆனாலும். இது எப்படின்னா இந்த தீர்க்கதரிசன வாசனை இப்போ நடக்கல. உபத்திர காலம், மகா உபத்திர காலம். உபத்திர காலம் என்பது அந்தி கிறிஸ்து காலத்துல 7 ஆண்டுகள் நடக்கும். அதுல உபத்திர காலம் என்பது ரட்சிக்கப்பட்டு கைவிடப்பட்ட கிறிஸ்துவர்களுக்கு. மகா உபத்திர காலம் என்பது யாருன்னா இஸ்ரவேல் மக்கள். அதான் சொல்றது யாக்கோபு இன காலம், இக்கட்டு காலம். அந்த இக்கட்டு காலத்துல யாக்கோபு மாட்ட போறார். ஆனாலும் இப்பவே கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்லிக்கிறார். என்ன தீர்க்கதரிசனம்? ஆனாலும் அவன் அதற்கு நீக்கலாக்கி என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். கடவுள் தெரிஞ்சு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அந்த மகா உபத்திர காலத்துல காப்பாத்துற கடவுள் இப்ப வருகிற நம்முடைய இக்கட்டு காலத்துல இருந்து காப்பாற்ற மாட்டாரா? ஆனாலும் என்ற இடத்துலதான் தெய்வம் நிற்கிறார். சொல்லுங்க, ஆனாலும் என்ற இடத்துலதான் தெய்வம் வல்லமை நிற்குது. ஆனாலும் என்ற இடத்துலதான் தேவனுடைய அற்புத கரத்தின் வல்லமை அங்கதான் நிற்குது. ஆனாலும் சத்தமா சொல்லுங்க, ஆனாலும் அவன் அவனுக்கு விலக்கி என்ன பண்ணுவார்? ரட்சிக்கப்படுவார். அவனை நீக்கலாக்கி என்ன பண்ணுவார்? ரட்சிக்கப்படுவார், காப்பாற்றப்படுவார். நான் சொல்றேன், எத்தனையோ இக்கட்டுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இந்த மாசம் வந்தாலும் நீங்க சொல்லுங்க, ஆனாலும் எப்படி யாக்கோபை விலக்கி ரட்சித்தாரோ அதே கடவுள் நம்மையும் விலக்கி ரட்சிப்பார். சொல்லுவாங்க. கடைசியாக ஒண்ணே நல்ல வாசிங்க. நான் ஆபகுக் வாசிப்போம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆபகுக் என்ற தீர்க்கதரிசிக்கு பலவிதமான பிரச்சனை வரும்போது கடவுள் என்ன சொல்றார் பாருங்க, அவன் எப்படி நீக்கிறார் பாருங்க. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபகுக் சிதறடிக்கப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள். சிறுமையானவர்களை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமா இருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளிலே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். 3:16. நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. என் எலும்புகளில் ஊக்கல் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் சத்தம் எங்கதாங்க அவனுக்கு வர பிரச்சனை கேட்கும் போது குடலே நடுங்கிச்சா, எலும்பெல்லாம். ஏன்னா அவ்வளவு அவனுக்கு விரோதமாய் மக்கள் வந்தார்கள். அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு இக்கட்டு வருது, அவ்வளவு துன்பங்கள் வருது. எலும்பே சிரிக்கிற வண்ணமாய் அவ்வளவு பிரச்சனைகள் ஆபத்துக்கு வருது. ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். இக்கட்டினால இளைப்பாறுதல் அடைவாரா? நிறைய பேருக்கு இக்கட்டு நாள்ல தான் இளைப்பாறுதல் கிடைக்காது. ஐயோ கடவுள் என்ன விடுகிறாரே, எனக்கு தூக்கம் வரலையே சொல்லுவோம். ஆனா தேவஜனமே, ஆபகுக்கை காக்கிற யெகோவா தேவன் அவனோடு இருந்ததினாலதான் சொல்றாரு, இந்த ஆனாலும் என்ற இடத்துலதான் தேவன் நிற்கிறார். சொல்லுங்க, ஆனாலும் இக்கட்டினாலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். ஏன்னா கடவுள் எனக்கு என்ன பாருங்க, எனக்கு தூக்கெல்லாம் வராம செய்ய மாட்டாரு. நல்லா தூங்குவேன், நல்ல ரெஸ்ட் எடுப்பேன், எல்லாம் செய்வேன், இளைப்பாறுவேன். ஏனென்றால் என்னை காப்போர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எத்தனை பேர் அழைச்சல பாருங்க. அதனால சொல்றேன், இந்த மாசம் நான் நிறைய இக்கட்டான காலங்கள் வந்து இருந்தாலும், இக்கட்டான காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை காக்கிற கடவுளா இருக்க, நம்மை பாதுகாக்கிற கடவுளா இருக்க.
நல்லா நினைச்சுங்க. பல இக்கட்டுகள் சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நீங்க கர்த்தரை மாத்திரம் நம்பினீங்கன்னா அதை அவர் அறிந்து வைத்து உங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பாக இருப்பார். சொன்னாலும் நாம் கண்களை மூடி நாம் யாவர் இருக்கிற இடத்துல தேவச்சனமே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நாம் சபை மக்களாகிய நாம் எல்லாம் தேவ பிள்ளைகள் நாம் எல்லாம் தேவ பிள்ளைகளே நாம் எல்லாம் சொல்லுங்க. கரம் உயர்த்தி கர்த்தர், சத்தம் சொல்லுங்க கர்த்தர், உடற்பட சொல்லுங்க கர்த்தர் எப்ப நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையா. இந்த மூணாவது ரொம்ப முக்கியமான, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவரை மாத்திரம் தான் உண்மையில உங்களை தான் அந்த வசனத்தை நான் தேடுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கவலையா. 1ஆம் தேதி 8ஆம் தேதி தொடங்க போறான்னு சொன்ன உடனே ஹாப்பியா இருந்தேன். 8ஆம் தேதி கூட இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கவலையாயிடுச்சு. ஆண்டவரே இந்த மாசம்லாம் என்ன பண்ண போறேன்? அப்பதான் கடவுள் இந்த வசனத்தை சொன்னேன். நான் நல்லவன், கர்த்தர் நல்லவர் சொல்ல மாட்டேன், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த மூச்சுங்க சொல்லினேன், ஒரு நிமிஷமா சொல்றேன் கர்த்தர் நல்லவர். இக்கட்டின் நாளிலே, என் துன்பத்திரத்தின் நாட்களிலே, என் கண்ணீரின் நாளிலே அவர் எனக்கு அரணான கோட்டையாக சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு பெரிய பாதுகாப்பாக இருப்பார். என் குடும்பம் பாதுகாக்கப்பான நான் உண்மையில விசுவாசிக்கிறேன். 100% மேல விசுவாசம். நம் சபை மக்கள் ஒருவர் கூட கொரோனா வைரஸ் யாரும் பாதிக்கப்பட போறதே இல்லை. ஏன்னா நம்ம அவரை மாத்திரம் நம்புகிறோம் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். கடவுள் நமக்கு கோட்டையா இருக்க போறார். உங்க பிள்ளைகளை வேலைக்கு கூப்பிட்டாலும் போக சொல்லுங்க. எந்த இடத்துக்கு போக சொன்னாலும் போக சொல்லுங்க. வேலைக்கு கூப்பிட்டா வீட்டில் இருக்க வேண்டாம், போக சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு அரணான கோட்டையா இருப்பார். வேறொரு கோட்டை விட பலத்த கோட்டை நம்முடைய ஒரு சத்துரு உங்க வீட்டை தொட முடியாது, உங்க பிள்ளைகளை கர்த்தர் தொட முடியாது. தெய்வத்துடைய வல்லமை உங்க குடும்பத்துல இருக்கணும். நீங்க பார்க்கலாம் போறீங்க, தைரியமா போற வேலைக்கு சொல்லுங்க. தைரியமா போவாங்க, தைரியமா போவாங்க, வேலைக்கு போ, எல்லாரும் போடுங்க. ஒரு சேதம் வராதபடி கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அதை சொல்லிக்கொண்டே சொல்ல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர். ஒருவேளை பஸ்ல டிராவல் பண்ணி போலாம், ட்ரெயின்ல போலாம், இந்த மாசத்துல வேலைக்கு ஒரு கூப்பிடலாம், உட்காரும் போதும் சொல்லுங்க, ஏஞ்சிக்கும் போதும் சொல்லுங்க கர்த்தர். சத்தம் சொல்லுங்க கர்த்தர், சத்தம் சொல்லுங்க கர்த்தர், சொல்லுங்க கர்த்தர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவரை அவர் அறிந்திருக்கிறார். முழுக்க முழுக்க 100% என் தெய்வத்தை மாத்திரம் இந்த மாசம் நம்புறேன். அதை அவர் அறிஞ்சு என்ன ஒரு பெரிய கோட்டையா இருந்து பாதுகாக்க போறார். என் பிள்ளைகளை பாதுகாக்க போறார், என் வாழ்க்கையை பாதுகாக்க போறார். அவரால் முடியாத காரியம் அவர் நம்ப. சபை மக்களாக நாம் எழுதுங்க, நாம் ஜெபம் செய்து முடியும். கர்த்தர் நம்மை தேற்றுகிற வார்த்தை அதுதான். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்பி இருக்கிறவர்கள் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்மை பாதுகாப்பார், நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காத்து செய்வார். கோட்டையை துருகமாய் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். ஒரே சொல்லுங்க அந்த வசனத்தை. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்பி இருக்கிறவர்கள் கர்த்தர் சித்தமான உயிரோடு இருந்தார். அடுத்த மாசம் வரும்போது கர்த்தர் என் வாழ்க்கையில நல்லவராகவே இருந்தார். அவரை மாத்திரம் நம்பினது என் குடும்பம் நம்பிச்சு, எங்களை பாதுகாத்து உயர்த்தி, எங்களுக்கு இறைப்பாதலை கொடுத்து, எங்களை விடுவித்து நன்மையானதை செய்தார் என்று நீங்க சொல்லுவாங்க. நம்ம பார்க்கலாம். ஆசைப்படுவோம். நாம் ஜெபம் செய்வோம். கடைசியாக புருஷோத்தமனை நம்ம சொல்லுவாங்க. இந்த வாக்குத்தத்தங்களை கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தில் கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தம் கலந்து ஒவ்வொரு கர்த்தர்களும் போல கர்த்தாவே, இந்த ஆன்லைனில் பார்க்கும் ஒவ்வொரு கர்த்தர்களும் போல கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே இந்த 5 மாதங்களை தீரை நன்றி செலுத்துகிறோம். இந்த 5 மாதங்களை ஒவ்வொருவரையும் ஆசிரியத்திலேயே நன்றி செலுத்துகிறோம். இந்த 6ஆம் மாதம் உங்கள் கர்த்தங்களை ஒப்புக்கொடுத்து கர்த்தாவே, உடைய நாமத்தினால எங்களை வெள்ளத்தில் தேடி கர்த்தாவே, இந்த ஐயா மொழியில் பேசின வார்த்தையாக நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தை பிரகாரம் எங்களை வெள்ளத்தை பாதுகாப்பு ஆன்லைனில் பார்க்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நல்லவராய் மகிமைப்படுத்தி கர்த்தாவே, எங்களுக்கு கோட்டையாய் இருந்து
பாதுகாப்பு தேவை கர்த்தா. ஆமென். இந்த ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களை தேவை. உடைய வார்த்தையாலே எங்களை ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க. ஆமென். நாம மகிமைப்படுத்தி எங்களை பாதுகாப்பு ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க. ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம் தலை தாழ்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அணிநைக்கும் நாம் அனைவரும் மீண்டும் மீண்டும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். தன்னை தாழ்த்தினார் என் ஆத்துமாவை கர்த்தரை சொல், பரிசுத்த நாமத்தை சொல், என் ஆத்துமாவை கர்த்தரை சொல், கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்று வருவார். அன்னைக்கு சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோமே. கரவை தொழில சொல்லுவோம், கரசத்து ஒரு ஓசையோட சொல்லுவோம். நம்ம சபையுடைய பாடு, இந்த பாட்டை மாத்திரம் நம்ம எல்லாம் பாடுவோம். இருக்கிற இடத்துல சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இந்த பாட்டை மாத்திரம் பாடிட்டு நாம் செல்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பா. எல்லாம் பாடுவோம்.
மரணாலும் கோட்டையாக இருப்பார். தேவன் நம்மோடு இருப்பார், நம்மை ஆஸ்வதிப்பார். God bless you. இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும். கர்த்தர் பேருக்கு ஆசீர்வாதம் செய்வார். ஆமென். Praise the Lord.